கேஸ் காலேஜ் கிளம்பியாச்சு. 7:30 ஆகுது. இந்த டைம் தான் ஆக்சுவலாக நான் எப்பயுமே வந்து ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டு இருப்பேன் குளிச்சுட்டு வந்து. பட் இன்னைக்கு நான் கிளம்பி இன்னைக்கு கிளாஸ்க்கு டக்குன்னு போகிறேன். பை கைஸ். ஹாய் கைஸ். கைஸ் பட் டைம் என்ன தெரியுமா? 5 மணி காலையில். கைஸ் நான் எதிர்ச்சிட்டேன். சும்மா சொன்னேன், நான் நைட் ஃபுல்லாக தூங்கலை. ஆனாலும் அது வந்து என்னை காலேஜ் போகாமல் தடுக்க போகிறது கிடையாது. நான் காலேஜ் போகிறேன். ஸோ நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன். இருங்க. கைஸ் குளிச்சுட்டு வந்துட்டேன், ட்ரெஸ்ஸும் போட்டாச்சு. இப்போ தான் ஞாபகம் வருது நான் வந்து பழைய காலத்தில் கைஸ் இப்போ பழைய காலத்தில் பெல்ட் போட்டு நான் ஏன் இன்னைக்கு வந்து இது போட்டிருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற கிளாஸில் ஏசிஎஃப் இன்னைக்கு இல்லை எல்லா நாள் கிளாஸில் இருந்தேன். ஏசியை வேற வச்சு விட்டுறாங்க கைஸ். ஸ்பீடாக குளிர் தாங்க முடியல. ஆனால் நான் வந்து ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து போகலாம். அங்கே போய் பல்ல வளர்க்கலாம் கைஸ். ப்ரெஷ் எடுத்துட்டேன், பேஸ்ட் வச்சுட்டேன், பல்ல வளர்க்க போகிறோம். ஒரு நாள் காலையிலேயே நான் ஒரு புக்கில் படித்தேன். இந்த மாதிரி வந்து காலையிலேயே கஷ்டமான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டா அடுத்த நாள் நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுமா. அப்படி பார்த்தா குளிக்கிறதும் பல்லு வளர்க்கணும் தான் எனக்கு கஷ்டமான வேலை. அதை எனக்கு முடிச்சாச்சு கைஸ். பல் விளக்கிட்டேன், அதுக்கு மூஞ்சிக்கணும் கைஸ். சின்ன வயசில் பல்லே விளக்க மாட்டேன். நான் ப்ளீஸ் கொடுத்தா நானே விளக்குறேன். ப்ரஷ்ஷை பிடிங்கி இப்படியே வச்சு நின்றுட்டே இருப்பேன் நான் பல்லே தேய்க்காம. எங்கள் அம்மா வந்து வாய் குத்துன்னு குத்தி தேய்த்தேன்னு தேய்ச்சி வாயெல்லாம் இப்படி துப்புவேன். நான் கைஸ் பல்ல விளக்கி விட்டோன்னு துப்புவாங்க. அப்போ வந்து ரத்தமாக வருமா. எங்கள் அம்மா வேண்டே கோத்தில் என் பல்ல பிடிச்சி அப்படி தேய்ச்சிருவாங்களா. கேட்டால் நான் பல்ல விளக்காம காலையில் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு நின்றுட்டு இருந்தேன். பார்த்தீங்களா எங்கள் சின்ன வயசுல வாயில் வந்து ரத்தத்தை வர வச்சுருக்காங்க. இப்போவும் நான் வந்து இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன். நான் நினச்சேன் டெய்லி பல் விளக்காம கூட இருக்கலாம். ஆனால் நான் விளக்குறதுக்கான காரணம் என்ன? சொத்த பல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இருக்க பல்லெல்லாம் பிடிங்கி அப்புறம் பக்குன்னு சுத்த வேண்டியதுதான். குளிக்கும் போது மூஞ்சி கழுவ மாட்டேன்னு கேட்டால் குளிக்கும் போது குளிக்கிற சொப்பு இல்லை, குளிக்கிற ஷவர் ஜெல்லை வச்சு மூஞ்சி கழுவக்கூடாது கைஸ். தனியாக ஃபேஸ்க்கு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்தா அந்த ஃபேஸ் சோப் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். மூஞ்சி கழுவிட்டு வரேன்.